கேகே நகர் பக்கத்தில் இருக்கிற கே சாத்தனூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோம். இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா கேகே நகர் வழியாகவும் வரலாம், பஞ்சப்பூர் அந்த பைபாஸ் வழியாகவும் வந்தோம்னா இந்த ஊருக்கு எளிதாக வந்து அடையலாம். இங்கே நம்ம ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தாலி பனை வந்து பூத்துருக்கு. அதை பார்த்து தான் நம்ம வந்துருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா நம்ம நிறையா பனை மரங்கள்லாம் பார்த்துருக்கோம். மொத்தம் 34 வகையான பனை மரங்கள் சொல்கிறாங்க. தாலி பனை, கூந்தல் பனை, குடைப்பனை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் இந்த பனைமரம் வந்து கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா அது ஒரு வாழ்ந்து முடிகிற தருவாயில் தான் வந்து பூக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனால் நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க அந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கிட்ட இருக்கிற கேகே நகர்லேயே இப்படி நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குன்னு நினச்சி பார்க்கல. இதை பற்றி இயற்கை முறையில் அந்த ஆய்வு மேற்கொள்ளும் நம்ம பாலபாரதி ஐயாட்ட வந்து இதோட பேசிக்காக வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். வணக்கையா, தாலி பனையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தாலி பனை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது சில பேர், நிறைய பேர் இதை வந்து கூந்தல் பனைன்னு சொல்லுவாங்க. கூந்தல் பனைன்றது வேறு, இது தாலி பனைன்றது வேறு. மலைப்பகுதிகள் இருக்குல்ல, மேற்கு தொடர்ச்சி மலைகள், அந்த மாதிரி மலைப்பகுதிகளில் இருக்கிற பனை தான் கூந்தல் பனைன்னு பேர். அதுக்கு இதுக்கு வேறுபாடு இருக்குது. இந்த கூந்தல் பனை பார்த்திங்கன்னா சில திருமணங்களில் வாழை மரத்து கூட அப்படியே ஒரு சில காயெலாம் சேர்த்து கட்டியிருப்பாங்க. அந்த காய் வெளியே வர்ற மரம் தான் கூந்த பனை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பருவ காலங்களில் பூக்கிற பனை வகையை சேர்ந்தது. ஆனால் தாலி பனை அப்படி இல்லை, வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே பூக்கக்கூடிய மானோகார்பிக் அப்படின்னு சொல்லுவோம். தன்னோட வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் அது பூக்கும். அது கடைசி காலத்தில் பூத்து காய்களை கொடுத்ததுக்கு அப்புறம் அது இறந்து போகிற தன்மையுடைய மரம் இது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மரத்தோட வயது என்ன தெரியுங்களா? நான் கணக்கிட்டு இருக்கோம், 65 வயது தோராயமா அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு. எப்படி இதை கணக்கிட முடியும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இடம் நம்ம நிற்கிறோம்ல, இந்த இடம் களத்து வீடுன்னு சொல்லுவாங்க சாத்தனூரில். அதில் சிவசண்முகம் அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளியோட தலைவர் அவருடைய தோட்டத்தில் தான் இந்த மரம் இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இதை கண்ணா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நினைவு கூர்றாரு. அவருக்கு வயது 64. ஸோ அவர் அதனால இதோட வயது அதை ஒட்டி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 65 ஆண்டுகள் குறையாம இதோட வயது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கிடுவோம். பொதுவாக தாலி பனைகள் 50லிருந்து 70 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழக்கூடிய ஒரு தாவரம் இது. இது மரம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இது புல் வகையை சேர்ந்தது. ஏன் இந்த பனை மரங்கள் எல்லாமே புல் வகையை சேர்ந்த வகைகள் தான் அது. இதுல பனை மரங்கள் நிறைய வகை, 34 வகைகள் சொல்றோம். அதுல இது சிறப்பானது தாலி பனை அப்படின்னு. இதுக்கு வேறு சில பேர்கள் இருக்கு. என்னன்னா கொண்டை பனைன்னு ஒரு பேர். ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா ஒரு காரண பேர் தான். ஒரு பெண் இருக்காங்க, தலை நிறைய பூவை சொடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தலையில கொண்டை இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த பனை மரம் தன்னோட தலையில பூவை சொடி இருக்கா, அதனால அது கொண்டை பனை அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் இருக்கு. இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னா இதோட அந்த மட்டை இருக்குல்ல, எல்லாம் காஞ்சிருச்சு பாருங்க, பூக்க ஆரம்பிச்சா காஞ்சிரும். இந்த காயாம பச்சையா இருக்கும் பொழுது அந்த மட்டை இருக்குல்ல, அது நல்லா பெருசா இருக்கும். அதை மலையில நனையாம கொடை மாதிரி பிடிச்சிட்டு போவாங்க. அதனால இது குடைப்பனை அப்படின்னு சொல்லி ஒரு பேர். இன்னொரு பேரு சி. சி அப்படின்னா குளிர்ச்சியான, பளபளப்பான ஒரு பொருள். அந்த பொருள்ல சி தாளை அப்படின்னும் இந்த மரத்தை சொல்லுவாங்க. பல பேர்கள்ல இந்த மரம் அழைக்கப்படுது. இந்த மரத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம எழுதுறோம்ல தாள், அதுக்கு ஆங்கிலத்துல என்ன பேரு? பேப்பர் அப்படின்னு பேர். இந்த பேப்பர் அப்படின்ற சொல் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல எகிப்து அந்த மாதிரி நாடுகள்ல இந்த எழுதுவதற்கு ஒரு பொருள் பயன்படுத்தினாங்க. அது எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா, பேப்பரஸ் அப்படின்ற ஒரு தாவரம், அதை கூழை அரைச்சி ஒரு செஞ்சு அதுல எழுதுனாங்க. அந்த பேப்பரஸ் என்ற தாவரத்திலிருந்து தான் பேப்பர்னு பின்னால பெயர் வந்தது. சீனாலையும் அந்த மரபு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு எழுதுறதுக்கான ஒரு பொருள், அந்த மீடியம், அது எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுதோ அதன் பெயரை பெறுதல பேப்பர். அதே மரபுல தான் தமிழ்ல இருக்கு. என்னன்னா இது தாலி பனை இருக்கு இல்லையா, இந்த பனை ஓலை இருக்குல்ல, இதை எடுத்து பதப்படுத்தி ஓலைச்சுவடிகள் செய்ய பயன்படுத்துவாங்க. நம்ம ஓலைச்சுவடின்னு படிக்கிறோம்ல, அந்த சுவடிகள் எல்லாமே இதிலிருந்து பெறப்பட்டது தான். அந்த ஓலைச்சுவடிகள் நறுக்கி செய்யறாங்கல்ல, அதுக்கு பேரு தாள்னு பேரு. இன்னைக்கு நம்ம தாள்னு தானே சொல்றோம். ஸோ பேப்பர்ன்றது எப்படி
பேப்பரஸ் பிளான்ட்லேருந்து வந்துச்சோ, இந்த தால் என்ற சொல்லும் தாலி பனையிலேருந்து வந்துச்சு அப்படின்றது இதுக்கு ஒரு சிறப்பு. இதுக்கு மேலும் சில சிறப்புகள்லாம் இருக்கு. எப்படின்னா, இந்த நொங்கு இருக்குல்ல, நொங்கை நம்ம எப்படி சாப்பிடுவோம்? ஒரு மட்டையில ஓலையில வச்சு கொடுப்பாங்க, எடுத்து சாப்பிடுவோம்ல. அது மாதிரி இந்த ஓலை வந்து பெருசா இருக்கும். நொங்கு வைக்கிற பனை மட்டை இந்த அளவு தான் இருக்கும். ஆனா இந்த மட்டை ரொம்ப பெருசா இருக்கும். அதுல வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிடுற வழக்கம் இருந்துச்சு. சரியா? அதை தாளிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கியங்கள்ல, சங்க இலக்கியங்களே வருது. தாளிடுதல் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு இலக்கியங்கள் எல்லாம் வருது. இன்னொரு மரபு, மக்கள் மரபுல சோத்துக்கு தாளம் போடுறான்னு ஒரு இது வழக்கு கேள்விப்பட்டிருக்கு. சோற்றுக்கு தாளம்னா இசை அல்ல, இந்த தாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இதை வந்து தாள்னு சொல்லுவோம். அந்த ஓலையை அதுல சாப்பாடு போடுறத தாளிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி பல சொற்கள், இது வந்து சொற்களையும் தமிழுக்கு கொடுத்த ஒரு வழக்குல இருக்கு. தாளிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த தாளிக்கிறது சொல்றோம்ல, அந்த தாளித்தல் அப்படி இந்த தாள்ல இருந்து வந்து சொல்லுதான். இது மாதிரி தமிழுக்கு ஏராளமான சொற்களையும் எழுதுவதற்கான ஓலைச்சுவடிகளையும் பல்வேறு பண்பாட்டு விஷயங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறது இந்த தாளிப்பனை. இப்ப இது பெருசா ஆனதுக்கு அப்புறம் ஒரு 65-70 ஆண்டுகள் நிறைவு செய்யும் பொழுது பூக்க ஆரம்பிக்கும். இந்த மரம் பூக்க ஆரம்பிச்சு நான் ஒரு 3 மாசமா பார்த்துட்டு, ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தா சின்னதா சுருட்டு விட ஆரம்பிச்சு, அப்படியே கவனிச்சுட்டோம். இந்த 3 மாதங்கள்ல எவ்வளவு தூரம் விட்டுதுன்னு பாருங்க. சரியா? இன்னும் ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் வரைக்கும் இந்த பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். நீங்க மேல வெண்மையா பாக்குறீங்கல்ல, அது எல்லாமே பூக்கள். அது வந்து இறக்கும் பொழுது 20 லட்சம் பூக்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 20 லட்சம்னு பாருங்க, அவ்வளோ பூக்களை ஒரே இதுல வந்து கொடுக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு ஒரு செட்டு, இன்னொரு மாதங்களுக்கு இன்னொரு செட்டுக்கு, இந்த மாதிரி மொத்தமா அவ்வளோ பூக்களை நம்ம இந்த இது கொடுக்கும். இந்த மாதிரி பூ கொடுக்கும் பொழுது இந்த பூக்களை நாடி பறவைகளோ மற்றதா வருமல்ல. என்னென்ன பறவைகள்? தேன் குடிக்கிறதுக்கு தேன் சிட்டுகள், அதை சாப்பிட்றதுக்கு பல பறவைகள் வரும். அது வண்ணத்து பூச்சிலேருந்து விலங்குகள்லேருந்து எல்லாமே இதை வரும். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இது தன்னோட மொத்த ஆற்றலையுமே 70 ஆண்டுகளை சேமித்து வைத்த ஆற்றல் எல்லாத்தையுமே அப்படியே பூக்களை கொடுத்து காட்டுல இருக்கிற சிறிய பறவைகள் விலங்குகளுக்கு உணவு கொடுக்குதான். இதை வந்து அரச விருந்துன்னு சொல்லுவாங்க. அது இந்த ஒரு 6 மாத காலகட்டங்களில் இந்த பகுதியில இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் விருந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி காலையில வந்தேன். இங்க ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு, அந்த தோட்டத்துல இருக்கிறவர். எனக்கு ஒரு சொல்லு, எனக்கு அருமையான ஒரு மக்கள் வழக்கு கொடுத்தாரு. இலக்கியங்கள்ல இருக்கிற சொல்லுல ஒரு மக்கள் வழக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து அதை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அவர் பேரு கணபதி. ஏன்னா கணபதி எப்படி இருக்கு மரம்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, ஏன் சார் கேட்குறீங்க, நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரே கிளி காடாக இருந்துச்சுன்னு சொன்னார். இந்த கிளி காடுன்ற ஒரு மக்கள் வழக்கு இன்னைக்கு எனக்கு கிடைச்சிச்சு. என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். கிளி காடுன்னாரு. அப்படின்னா கிளியெல்லாம் கும்பலாக வந்து உட்காந்துடுச்சு சார் அப்படின்னு. அதாவது இந்த மரம் முழுவதுமே கிளி இருந்துச்சான். கிளியெல்லாம் நிறையா இருக்கிறது வந்து கிளி காடுன்னு சொல்லியிருக்காங்க. இது மக்கள் வழக்கில் சொல்கிறது, அந்த சொல் நமக்கு கிடைச்சிச்சு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு நேரடி சான்றே இருக்கு. நிறையா பறவைகள் வந்து இங்கே சாப்பிடுதுன்னு. இப்போ மதிய வெயில்னால உங்களுக்கு இல்லை, காலையோ மாலையோ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கடுமையான வறட்சியான காலங்களில் கூட இது பூக்களை கொடுத்து இந்த உயிரினத்தை தாக்கக்கூடிய இந்த பண்பு இந்த தாலிப்பனை அப்படின்ற இந்த மரத்துக்கு இருக்கு. சரியா? இதை பற்றி இலக்கியங்கள்லையும் நிறைய பேசப்படுது. பல்வேறு பாடல்கள்லாம் பிரிக்கப்படுது. மக்கள் வழக்கிலே இன்னைக்கும் நமக்கு இருக்கு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மரம் இப்போ பூத்து இருக்கு. இதை பார்க்கறது நமக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஏன்னா ஒரு மரம் பூக்கிறத தாலிப்பனை வாழ்நாளில் நம்ம ஒண்ணுதான் பார்க்க முடியும் இல்லையா? இப்போ இதோட கண்டு எடுத்து வச்சோம்னா இது வர்றதுக்கு இன்னும் 60-70 ஆண்டுகள் ஆகும். அப்போ நம்ம இருக்கோமான்னு சொல்ல முடியாது இல்லை. அதனால ஒரு சிறப்பான ஒரு காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.